அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, காலேஷா காதர் மைதீன் சென்னையிலிருந்து கேட்கிறாரு, நோன்பு வைத்துக் கொண்டு உடற்பயிற்சி செய்யலாமா? உடற்பயிற்சி செய்வது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கொரோனா போன்ற நோய்கள் ஏற்படுகிற சமயத்தில் அது உதவும் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. உடற்பயிற்சிங்கிறது கண்டிப்பா பயன் தரும், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, உடற்பயிற்சிக்கு என்று ஒரு கண்டிஷன் இருக்கு. எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு உள்ள கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அந்த செய்யும் போது நம்ம சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு போய் செய்யக்கூடாது. ஆனா உடற்பயிற்சி செஞ்ச பிறகு கப்பன்ட்டு பசிக்கும். அந்த உடற்பயிற்சிக்கு பிறகு என்ன செய்யும், நிறைய கலோரிலாம் செலவாகிவிடும். செலவான பிறகு உடம்புடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்திலாம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும்னா, எனர்ஜி வேணும்ல உள்ளுக்குள்ள. உடற்பயிற்சியை செஞ்சு விட்டு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னு வைங்க, அதுவே உங்களுக்கு நோயாகி போயிருங்க. உங்களோட எனர்ஜிலாம் காலி பண்ணிவிடும். உடம்புல உள்ள அந்த எனர்ஜிலாம் கலோரி எல்லாம் அந்த வேலைகள் செய்வதனால காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்புறம் ரொம்ப டயர்டாகி போயிடும். அப்ப அது பிரச்சனை ஆகி போயிடும். இதுல எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகாது. உடற்பயிற்சி செஞ்சா என்ன செய்யணும்னா, செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாட்டாலும் ரெடியா வச்சுக்கிறேன். அது போக ரொம்ப பசியோடவும் செஞ்சிட முடியாது. என்ன 2 நாளா சாப்பிடல, உடற்பயிற்சி செய்ய முடியுமா? ஒருத்தன் போய் காலையில ராத்திரி வரைக்கும் சாப்பிடல, போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வான்னா செய்ய முடியாது, டயர்டாகி போயிடுவான். அப்ப உடற்பயிற்சி செய்வதற்கு அந்த உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது மட்டும்தான் இருக்குமே தவிர, உடற்பயிற்சிக்கு உடனே என்ன செய்யணும், அதை சாப்பிட வேண்டும். அது போக பல வேளை பட்டினியாக இருந்துட்டு போய் உடற்பயிற்சி செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா உடற்பயிற்சியா இருக்காது, ஆளை கவுத்தி போட்டுரும். அதனால நீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது என்று சொன்னால் அதுக்குரிய முறையில் அந்த உடற்பயிற்சி இருக்க வேண்டும். இப்ப நோன்பு வச்சுக்கிட்டு அதை செஞ்சீங்கன்னா, இப்ப என்ன செய்ய போறீங்க, காலையில செய்றீங்கன்னா செஞ்சவன கலோரிலாம் காலி ஆயிருது. இப்ப மகரிப் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது வரைக்கும் அந்த உடம்பு எப்படி செயல்படும், உடம்புக்கு தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்கும்? நீங்க உடற்பயிற்சியின் மூலமாக உங்க கலோரியெல்லாம் செலவு பண்ணிவிட்டீங்க. செலவு பண்ண பிறகு அப்ப உடல் ரொம்ப என்ன செய்யும், தேடும். கொடுக்க முடியல என்று சொன்னா அதோட படுத்துற வேண்டியதான். உடற்பயிற்சி நமக்கு அது நன்மையை தருவதற்கு பதிலாக கேடு தந்துடும். சரி, அப்ப நோன்பு துறக்கிற நேரத்தில் செஞ்சோம்னா உடற்பயிற்சி செஞ்சோம்னா சாப்பிடலாமே அப்படின்னு கேட்டா, 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்த ஒருத்தனுக்கு உடற்பயிற்சி செய்ய வருமா? வராது. 12 மணி நேரம் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா தான் வருமே தவிர, 12 மணி நேரம் 3 வேளை சாப்பிடல, இப்ப போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் நோன்பு தரேன்னு சொன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இரவுக்கு மாத்திக்கங்க. உடற்பயிற்சி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இரவில் மாத்திட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எப்ப சாப்பிடணும் சாப்பிட்டு போயிடலாம். 8 மணிக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, 9க்கு செய்யுங்க, 10 மணிக்கு செய்யுங்க, நள்ளிரவு 11 மணிக்கு கூட செய்யுங்க. செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் பசிக்கும்னா சாப்பிடுங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். அப்படிதான் செய்யணுமே தவிர, நோன்பு வைத்துக் கொண்டு உடற்பயிற்சி செய்யறேன்னு சொன்னா நம்மளே அந்த நோன்பை நமக்கு நாமே கஷ்டமாக்கி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கணும். எதுக்கு மார்க்கத்தில் ஒரு பயணத்தில் போற ஆளுக்கு சலுகை தர்றாங்க? இருந்துட்டு போக வேண்டியதானே, சமாளிச்சுட்டு போறோம். கஷ்டப்படுவாங்கிறது தானே. வெயில் கீழே போனா எனர்ஜி எல்லாம் போயிடும், எடுத்து போயிடும், சக்தி எல்லாம் போயிடும். நோன்பு கடமையாக்கணும்னா ஒரு தாகம் வரும், தண்ணி குடிக்க தேவைப்படும், குடிக்க முடியாம போயிடும். அப்படிங்கிறதுனால தானே பிரயாணிகள் வேற நாள்ல வைக்க சொல்லி இருக்குது. அது மாதிரி நோயாளிகளா இருந்தா அவங்களுக்கு வேற நாள்ல வைக்க சொல்லி இருக்குது. அது மாதிரி ஒரு நோன்பு அவசரமா திறங்கன்னு சொல்றாங்க. நோன்பு திறக்கிறதா இருந்தா 6:35க்கு 6:25க்கு 26 இன்னைக்கு 6:26க்கு நோன்பு திறக்கிறோம். இந்த 6:26க்கு பதிலா 6:30க்கு திறக்கலாமா? 6:30க்கு திறந்தோம்னா என்ன ஆகும்? 6:26 நோன்பு டைம்ங்கிறது சென்னைக்கு உள்ளது, ஊருக்குள்ள உள்ளது. நோன்பு திறக்கிற டைம் ஊருக்கு வித்தியாசப்படும். அப்ப 6:26க்கு சென்னை நோன்பு திறக்கிற டைம் இன்னைக்கு வருதுன்னு சொன்னா 6:26 எப்படா வருதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். வந்த உடனே நோன்பு திறந்துடணும். 6:26 10 நிமிஷம் 36 திறந்துக்கிறோம்னு சொன்னா அது அல்லாஹ் கெட்டது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தப்புங்கிறாங்க. லா யஸாலுன் நாஸ பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பதை விரைந்து செய்தால் தான் நீங்க நல்ல காரியம் செய்றீங்கன்னு அர்த்தம். இல்லன்னா நீங்க செய்யற கெட்ட காரியங்கிறாங்க. எதுக்கு இப்படி செய்ய சொல்லுது? இன்னொரு 10 நிமிஷம் இருந்தாலும் என்ன வந்துட்டு போகுது? அடியான் பசி தாங்க மாட்டான், அவனுக்கு தேவை, அதுக்கு மேல கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் அதை என்ன செய்யறான், நீங்க சீக்கிரமா நோன்பு திறக்கிறத ரசிக்கிறான், விரும்புறான். அப்படி அல்லாஹ் நம்மளுடைய அக்கறை செலுத்தும் பொழுது நீங்க நான் உடற்பயிற்சி செஞ்சு நான் உன்ன பலவீனமாக்கிறேன்னா சரியா வருமா? நோம்புடைய தத்துவத்துக்கு நம்மள என்ன பலவீனப்படுத்திக்கிற கூடாது, அது பாத்துக்கிறணும். அதே மாதிரி சகர் எதுக்கு தாமதமாக்கி வைக்க சொல்றாங்க? இஷாவுல சகர் சாப்பிட்டு கூட என்ன செய்யலாம், நோன்பு வைக்கிற தப்பு கிடையாது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த சுபுஹு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் சகர் செய்யறதுக்கு எழுப்புறதுக்கு வாங்க சொல்லுவாங்க. 50 வசனம் ஓதுற அளவுக்கு தான் டைமே கொடுப்பாங்க.
எதுக்கு லேட்டா சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். நோன்பு இருக்கிற டைம் 8 மணிக்கே சாப்பிட்டீங்கன்னா 8 to 8 என்னவாயிரும், அது வந்து காலை 8 பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துடும். ஒரு 4 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா 4 to 4 அப்பதான் பசியை நீங்க என்ன செய்வீங்க, உணர ஆரம்பிப்பீங்க. அப்புறம் 2 மணி நேரம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவ்வளவுலாம் சொல்லி இருக்கும் பொழுது நீங்க நோன்பை வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த நோக்கத்துக்கு மாற்றமா போயிடும். அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு உடற்பயிற்சி நிபுணர்கள்ட்டையும் மருத்துவர்கள்ட்டையும் கேளுங்க, இப்படி செய்யலாமாண்டு. யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கெடு தரக்கூடிய ஒன்றை ஏன் செய்யறீங்க, நோன்பு வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது. உடற்பயிற்சியே கெட்டது கிடையாது, அந்த செய்யற நேரம் அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து கெட்டதாகவும் ஆகிவிடும். அதை பார்த்துக்கணும்.